எல்லாரும் ஆசைப்படக்கூடிய ஒரு பொருள். எல்லாருக்கும் ஸ்டேட்டஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பொருள். அந்த பொருளை வச்சுருந்தா நான் டெக்னாலஜியில் அட்வான்ஸாக இருக்கேன் அப்படின்னு நம்ப வைக்கக்கூடிய ஒரு பொருள். அதுதான் ஐஃபோன். அது வருஷம் வருஷம் லான்ச் ஆகுது. அந்த லான்ச் ஆகிறது ஏதோ ஒரு படம் ரிலீஸ் ஆகிற மாதிரி எல்லோரும் ஆர்வத்தோடு காத்திருப்பாங்க. ஏன்னா அதுக்கான மவுஸ் அப்படி இருக்குது. அதை உருவாக்கக்கூடிய ஆப்பிள்ங்கிற கம்பெனி தொடங்கப்பட்ட நாள் தான் ஏப்ரல் 1, 1976. ஸ்டீவ் ஜாப்ஸும் மற்ற 2 பேரும் சேர்ந்து தான் அதை ஆரம்பித்தாங்க. ஒரு கேரேஜில் சின்ன அமௌண்ட்டோட தங்கிட்ட இருந்த பொருளெலாம் விற்று வந்த காசில் தான் அதை ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி அந்த கம்பெனியோட நெட்ஒர்த் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் $4 trillion. இன்றைக்கி அந்த ப்ராடக்ட்ஸை காப்பி பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அதை காப்பி பண்ணி தான் மற்ற கம்பெனிஸ் எல்லாம் தன்னோட மாடலை உருவாக்குறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு மக்கள்கிட்ட அதுக்கான வரவேற்பு இருக்கும். ஆப்பிள்ங்கிற கம்பெனியோட வரலாறுங்கிறது டெக்னாலஜி வேர்ல்டில் ரொம்ப முக்கியமானது. அதை பார்த்து நிறைய பேர் இன்ஸ்பயர் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லை, ஸ்டீவ் ஜாப்ஸோட விஷயங்களையும் இன்ஸ்பயர் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு ஐஃபோன் வாங்கணுங்கிற ஆசை இருக்கான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது டுடே இன்ஸ்டிங்கிற சீரீஸில் Day 4.